திருச்சியில இருக்கேங்க. திருச்சி சாய் அமோகம் கார்ஸ்ல இருக்கேன். சூப்பரான வீடியோங்க. இந்த வீடியோ ஒரு 30 to 1 லட்ச ரூபா நீங்க கையில காசு வச்சிருக்கீங்க, மீதியை லோன் போட்டு ஒரு நல்ல பட்ஜெட்ல, லோ பட்ஜெட்ல ஒரு 2 to 3 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள நீங்க கார் எடுக்க போறீங்க அப்படின்னா 7 சீட்டர் இருக்கு, 5 சீட்டர் இருக்கு, குட்டி கார் இருக்கு, பெரிய கார் இருக்கு, இப்படி நிறைய கார்கள் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம லேட்டஸ்ட் கார்கள் பாத்தீங்கன்னா கேரன்ஸ், இனோவா, அதே மாதிரி டிசைரு, டீசல் வண்டி, பிரீசா டீசல், இப்படி நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். சூப்பரான வீடியோவா இருக்க போகுது. அதே மாதிரி லோ பட்ஜெட்ல குறைந்த முன்மணத்துல நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம திருச்சி சாயமுகம் கார்ஸ்ல இருக்கக்கூடிய கார்கள்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாடா வெஞ்சர்லாம் ஏசியோட ஒரு நல்ல ஒரு 8 சீட்டர் 10 சீட்டர் வெஹிக்கிள் ரோ பட்ஜெட்ல நீங்க வண்டியெல்லாம் மார்க்கெட்ல நம்ம போடல அதிகமா, நம்மள்ட்ட இங்க இருக்கு. அதே மாதிரி ஈகோ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வண்டி இருக்கு, அதுவும் பெஸ்ட் பிரைஸ்ல. அதே மாதிரி ஃபுல் லோன் ஆகக்கூடிய கார்கள், உங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்ஜெட்ல நீங்க நிறைய கார்கள் தேடுறீங்க அப்படின்னா ஃபுல் லோன் ஆகக்கூடிய கார்கள் நிறைய இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதனால வீடியோ மிஸ் பண்ணிடாம, ஸ்கிப் பண்ணிடாம முழுசா பாருங்க. நல்ல கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். சூப்பரா இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தை தரும். அது இல்லாம நம்ம உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் யூஸ்டு கார்ல ஒரு பட்ஜெட்டுக்குள்ள தேடுறாங்க, இல்ல 7 சீட்டர் தேடுறாங்க, ஒரு நல்ல கார் தேடுறாங்க, பெஸ்டான பிரைஸ் டீல்ல தேடுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவசியம் ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்க முழுசா பாருங்க. ஏன்னா நீங்க வீடியோவை முழுசா பார்த்துட்டு ஷேர் பண்றதுக்குள்ளே கார்கள் வியாபாரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெஸ்டான டீல்ல இந்த வீடியோ போட்டிருக்கோம். முழுசா பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ சாய் அமோகம் கார்ஸ் உடைய வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம திருச்சி சாய் அமோகம் கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சியில தென்னூர் ரோட்ல எதிர்த்த மாதிரி பாத்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு டெக்ஸ்டைல் சாரீஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க. அதே மாதிரி இந்த சைட்ல உழவர் சந்தை இருக்கு. உழவர் சந்தையுடைய ரவுண்டானத்துல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹுண்டாய் ஷோரூம் இதெல்லாம் இருக்கு. அப்படியே இந்த ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சாய் அமோகம் அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கும். ஸோ இதுதான் அந்த சாய் அமோகம் கார்ஸ். இங்க எல்லா கார்களுமே இருக்குங்க. அமோகம் கார்ஸ் உடைய ஓனர் என்ன உள்ள இருக்காங்க, வாங்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க, வெற்றி சுடர் வாடிக்கையாளர்களுக்கும் வெற்றி சுடர் ஓனருக்கும் வணக்கம். நன்றிண்ணே, நன்றிண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சேது பிரதர். இந்த டயத்துல வேகமாவே எங்களுக்கு அப்டேட் கூப்பிட்டுருந்தீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாம் உங்களோட சப்ஸ்கிரைபர்னாலே எங்களோட வாடிக்கையாளர்னாலையும் தான் சூப்பர்ண்ணே, சூப்பர். மறுபடியும் இவ்வளவு வேகமா கூப்பிட்டுருக்கிறது. ஓகேண்ணே. போன டைம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம், எவ்வளவு ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க, எப்படின்னு நீங்க சர்வீஸ் பண்ணீங்க கொஞ்சம்? அது எப்படி சொல்றதுன்னா கனவுல கூட நான் நினைச்சு பார்க்காத ஒண்ணு. சூப்பர்ண்ணே. என்ன காரணம்னா போட்ட வண்டியில எல்லா வண்டியுமே ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கஸ்டமர், இன்னும் சொல்ல போனா ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 300 கால்ஸே அட்டன் பண்ண முடியல என்னால. கண்டிப்பா. வாடிக்கையாளர்கள் ஆதரவும் அன்பு இருந்துச்சு. எல்லா வண்டியுமே பாத்தீங்கன்னா நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு வியாபாரம் ஆணுச்சு. சந்தோஷம். என்ன காரணம்னா வாடிக்கையாளருக்கு குறைந்த விலையில கார் கொடுத்ததும் சர்வீஸ் பண்ணி கொடுத்ததும் எல்லாத்துக்கும் நல்லபடியா முடிஞ்சிச்சு. சார் விலையும் மற்ற இடத்த பார்க்கறதோட இந்த சாய் அமோகம் கார்ஸுங்கிற இடத்துல விலை கம்மியா இருக்குது, காருங்களும் குவாலிட்டியா இருக்குது. நாங்க அதே இது தொடரணும்ட்டு இந்த வாட்டி நான் பார்த்து வச்சிருக்கிறேன். காருங்கள்லாம் எடுத்துட்டு வாடிக்கையாளர் எடுத்துட்டு போனாங்கன்னா எந்த செலவும் இல்லாம குறைந்த விலையில் நல்ல கார் வாங்கின திருப்தியோட அவங்களும் செல்லணும். மேலும் இப்ப எடுத்துட்டு போன வாடிக்கையாளர்களே எனக்கு ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. சார் என்னோட சித்தப்பாவுக்கு வண்டி வேணும், மாமாவுக்கு வண்டி வேணும், இது மாதிரி ஆதரவு பெருகணுங்கிறது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிச்சுடர் வாடிக்கையாளர்களுக்கு, எங்களோட சாய் அமோகம் கார்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாட்டி என்னன்னா ஆடி ஆஃபர் எல்லாருமே இன்னும் தொடராதான்னு கேட்டாங்க போன் பண்ணி. அதனால விலையெல்லாம் இந்த வாட்டி இன்னும் கம்மியா கொடுக்கணும், காருங்களும் குவாலிட்டியா கொடுக்கணும்னு எந்த வேலை வட்டியும் இல்லாத காருங்களா தான் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த வாட்டியும் உங்களோட ஆதரவு எனக்கு முழுசா கிடைக்கணுங்கிற நம்பிக்கையோட இறைவனோட மேல பாரத்தை போட்டு வாங்க காருங்களை பார்ப்போம். கண்டிப்பா வாடிக்கையாளர்களே கடவுள் தான். அவங்க கண்டிப்பா வாடிக்கையாளர் தான் கடவுளே. எனக்கு என்னன்னா அவங்க எடுத்து போய் சங்கடப்படுறாத அளவுக்கு கண்டிப்பா இந்த வாட்டி அதனால மேக்சிமம் ஆஃபர் வந்து ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் வர்றப்ப தந்துடலான்ட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வாட்டி ஒளிபரப்புல சொல்லாம நேரடியா கஸ்டமர் வந்தோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர், நேம் டிரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், பெட்ரோல் டீசலா இருக்கட்டும், எங்களால முடிஞ்சது என்ன பண்ணி தர முடியுமோ அதுக்கு மேலேயே தான் பண்ணி தரணும்ட்டு இருக்கிறேன். வாங்க காருங்களோட டீட்டெயில பார்ப்போம். சரி, ஃபைனான்ஸ்ல என்ன மாதிரிலாம் எதிர்பார்க்கலாம்? ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எப்பவும் சொல்றதுதான், தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாம். சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு பண்ணி தரலாம், சொந்த வீடு இல்லாதவங்களுக்கும் பண்ணி தரலாம். ஒவ்வொரு ஃபைனான்ஸ்ல சொந்த வீடு கம்பல்சரிங்கிறாங்க. அது இல்லாம இப்ப இந்த கடந்த மாத வாடிக்கையாளர்கள் பாத்தீங்கன்னா
சொந்த வீடு இல்லாத கஸ்டமருக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 கஸ்டமருக்கு சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு, ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசை கார் வாங்கணுங்கிறது. அதுக்காக சொந்த வீடு இல்லைனாலும் அதுக்கு ஒரு 10 ஃபைனான்ஸை பிடிச்சி வச்சிருக்கோம். சொந்த வீடு இல்லைங்க, ட்ராக் நல்லா இருக்குங்கன்னு அதை பேஸ் பண்ணி தந்தோம். மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன், தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி தரலாம். நம்மளோட ஆபீஸோட லொகேஷன் பாத்தீங்கன்னா திருச்சி தென்னூர் அண்ணா நகர் உழவர் சந்தைக்கு அருகில் இருக்குது. சாய் அமோகம் கார்ஸ்ன்னு ரேட்டே குறைச்சதா சொல்றேன். அதுல முடிஞ்சா இன்னும் என்னால என்ன குறைக்க முடியுமோ நேரடியா வர எப்படி சொல்றது, முதலில் வரும் கஸ்டமர்களுக்கு மேக்சிமம் என்ன குறைச்சு வாங்கி தர முடியுமோ வாங்கி தரேன். கண்டிப்பா முதலில் வரும் கஸ்டமருக்கு முன்னுரிமை. ஆமா, ஏன்னா லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு போட்டோம். 3 பேர் வந்தாங்க. 3 பேருமே குலுக்கல் முறையில எடுத்து கொடுத்தேன். சூப்பர். அந்த மாதிரி ஒரே டயத்துக்கு வந்து அவ்வளவுதான், எல்லாத்தையும் கேட்டு சம்மதப்பட்டுக்கிட்டேன். ஆனா அந்த மீதி 2 கஸ்டமரும் அதுக்கு அதிக பட்ஜெட் உள்ள காரை எடுத்துட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா 1.5 ரூபாய் பட்ஜெட்டுக்கு போயிட்டாங்க. பரவாயில்ல. என்ன காரணம்னா நம்மளோட சர்வீஸ் காருங்களும் நல்லா இருக்குது சார் அப்படிங்கிட்டாப்ல. அதனால அதே மாதிரி ஆதரவு எனக்கு வேணும்னு தாழ்மையோட மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பாப்போம் காருங்களை. இந்த வாட்டி பெரிய ஆஃபர் 2024 எடுத்து 1.5 வருஷம் ஆன வண்டி தான். இன்னும் சரியா சொன்னோம்னா 1 வருஷம் 2 மாசம் ஆன வண்டி தான். கியா கேரன்ஸ்ல டீசல், ஒரே ஓனரு, வெறும் 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி நல்லா இருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 தரும் per 1 லிட்டர் டீசலுக்கு. 8 சீட்டர் வண்டி. வண்டியோட இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும். இதுலயுமே எல்லா ஆப்ஷனும் உண்டு. கியா கேரன்ஸ் டீசல் சிங்கிள் ஓனர் தான். வண்டியில எந்த ஒரு டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு வண்டி வெரி குவாலிட்டியா இருக்கும். ஓகேண்ணா, இந்த டீசலுக்கு என்னென்ன விலை கேக்குறீங்க? எவ்வளவு? டீசலுக்கு பாத்தீங்கன்னா இதோட விலை பாத்தீங்கன்னா 14 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. கஸ்டமரோட வண்டி தான். அதுல நேர்ல வரையில இன்னும் குறைச்சு வாங்கி தரேன். மேக்சிமம் நான் சொல்ற ரேட்ல இருந்து குறைச்சுதான் வாங்கி தர போறேன். இது லக்ஸரி வண்டி, 8 சீட்டட் வண்டி. 24 மைலேஜ் கொடுக்குன்னு சொல்றீங்களே? ஆமாங்க, கேரன்ஸ் டீசல்ல. அதனாலதானே புது வண்டி 17 சில்லறைக்கு வந்துருச்சு. ஓகே, சூப்பர்ண்ணே. அடுத்த வண்டி போயிருவோமாண்ணே? அடுத்த வண்டி போலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல 7 சீட்டட் வண்டி, பொலீரோ, திருச்சி நம்பரு, 2 ஓனர். இது வரைக்கும் ஓடி இருக்கிறதே வெறும் 58,000 தான். டயர்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்கும். ஓனர் 2 ஓனர் ஆயிருக்குது. லோ மைலேஜ் ஓடின வண்டி, 2011 மாடலு, 7 சீட்டர், லோ பட்ஜெட்ல. இதுக்கு நாங்க கேட்கிற விலை பாத்தீங்கன்னா 4.25 கேட்கிறோம். அதுல ஏதாவது குறைச்சு வாங்கி தரேன். இது என்ன மாடல் சொன்னீங்க? 2011 பொலீரோ. புது வண்டி மாதிரியே இருக்கு. ஆமா, ஓடாத வண்டி, கிலோமீட்டர் ஓடாத வண்டி. அப்பனா இருந்து 4 டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். வண்டியை பொறுத்த வரைக்கும் நீட் இன்டீரியரோட இருக்கும். அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா இதுவும் லோ பட்ஜெட்ல 7 சீட்டர் வண்டி, XUV 500, 2 ஓனரு, W8. இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4.25 கேட்கிறோம். ஒரு 4.50க்கு கொடுத்துடலாம். இதுவும் 8 சீட்டர் வண்டி தான். இது வண்டி எப்படி நான் ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா, வண்டி நீட்டா இருக்கும். இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும். W8ங்கனால எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ஸ்டேரிங்லயே வந்துடும், ஏர் பேக் வந்துடும். இதுக்கு என்ன லோன் எவ்வளவு கிடைக்குண்ணா? இதுக்கு லோன் பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் வரையும் வாங்கி தரலாம். ஏன்னா டீசல் வண்டி, அதனால 350 வரையும் வாங்கி தரலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டொயோட்டா இன்னோவா 2014 G வேரியன்ட்ல. இன்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கும். 7 சீட்டர் வண்டி, லோ பட்ஜெட்ல இன்னோவா கேட்டு வரவங்களுக்காக. ஏன்னா போன வாட்டி எல்லாமே சின்ன வண்டியா கொடுத்தோம், பெரிய வண்டி இல்லையா சாருங்க. அதனால பெரிய வண்டியையும் இந்த வாட்டி இது பண்ணி வச்சிருக்கிறோம். டொயோட்டா இன்னோவா 7 சீட்டரு, எல்லாமே வண்டி லக்ஸரியா இருக்கும். உள்ள நீட்டா இன்டீரியர், லெதர் சீட் கவரு, செட் ஆண்ட்ராய்டு செட் இருக்கும், ரிவர்ஸ் கேமரா இருக்கும். என்னமா ரொம்ப பிரீமியமா இருக்கு. ஆமா ஆமா, பட்ஜெட் மாதிரியே சொல்ல முடியலையே. யூசேஜ் கம்மி தானே சார். அதானே, வண்டி நீட்டா இருக்கும். இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு வரீங்க? வாடிக்கையாளர்கள், எங்களோட நீண்ட நாள் வாடிக்கையாளர்கள் உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன்ட்டு தேடி வராங்க. சூப்பர்ண்ண, சந்தோஷம். அவங்களுக்கு என்ன நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தந்துட்டா அவங்க திருப்பி நம்மகிட்டே வருவாங்க. அந்த ஒரு இதை செஞ்சுட்டு இருக்கணும் எப்பவுமே. அதனால வண்டியும் கசங்காத வண்டியா தான் இருக்குது எங்களோட வாடிக்கையாளர்கள்ட்ட. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாத வண்டி. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு விலை சொல்லுங்க. இதுக்கு விலை பாத்தீங்கன்னா 11 ரூபா சொல்றாங்க கஸ்டமர். ஆனா நான் அன்னைக்கு இப்ப இந்த மாதிரி ஆடு போட போறேன் சார், வாடிக்கையாளருக்காக ஏதாவது குறைச்சு கொடுங்கன்னு சொன்னேன்.
அத அவங்க என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு, சரி எவ்வளவுதான் பண்ணலாம், 10 ரூபா கொடுங்க சார் அப்படிங்கினேன். ம். சரி வாங்க நல்ல வாடிக்கையாளருக்கு கொடுங்க, ஏன்னா ஓகே. உங்களோட ரெகுலர் சூப்பர். கஸ்டமர்ம்பீங்க, அதனால கொடுங்க அப்படின்ட்டாரு. மேக்சிமம் அந்த 10ல ஏதாவது உடைக்க முடிஞ்சா உடைச்சு எடுத்து தரேன். ஓகே. ஏன்னா 14 இனோவா எங்கேயுமே இந்த ரேஞ்சுக்கு கிடைக்காது. 14க்கு நெருக்கி 13 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, நான் வந்து 10 உடைச்சே எடுத்து தரேங்க. சூப்பர்ண்ணே. நேர்ல வர்ற வாடிக்கையாளருக்கு முதல் உரிமை கொடுத்துறேன். ரைட். இதுதான் எங்களுக்கு தேவை. ஆமா, எங்களுக்கு வீடியோ பண்றது முக்கியம் இல்ல. ரேட் கம்மியா. கண்டிப்பா. ஓகே. அடுத்து இந்த எர்டிகா. அடுத்தது எர்டிகா. ம். இது பாத்தீங்கன்னா வெறும் 50 கிலோ தான் ஓடி இருக்குது. ம். ஜெட்எக்ஸ்ஐ பிளஸ் டாப் வேரியண்டல் பிளஸ் சிஎன்ஜியும் இருக்குது. ம். வெறும் 50 கிலோ தான் ஓடி இருக்குது. இதுவும் வண்டி நீட்டா இருக்கும். சிஎன்ஜி நல்ல மைலேஜ் வேற சிஎன்ஜி கிடைக்கும்ல. நல்ல மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. ம். ஏன்னா எர்டிகா மைலேஜ் பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல பாத்தீங்கன்னா 15 16ம்பாங்க. இந்த ஆமா. சிஎன்ஜி இருக்கனால உங்களுக்கு 26 27 மைலேஜ் தரும். ஆமா. ரெண்டாவது ஒரு ஓனர் வெறும் 50 கிலோ தான் ஓடி இருக்குது. சூப்பர்ண்ணே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ம். 7.25 கேக்குறாங்க. ம். ஒரு 7 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். ஓகே. 7 லட்சம் ரூபாய்க்கு. விலை ரொம்ப கம்மி தான் சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும். 17 மாடல். இப்ப நான் இந்த வண்டி எடுக்கணும்னா எவ்வளவு கையில இருந்தா போதும்? ஒரு 1 கையில இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 80 ரூபாயில இருந்து 90 ரூபா வச்சிருந்தா போதும். ஒரு ரூபாயே தேவைப்படாது. ஓகே. 80 ரூபாயில இருந்து 90 ரூபா வச்சிருந்தாலே போதும், வாங்கிக்கலாம். கண்டிப்பா. இந்த ஏன்னா வண்டி ஒரு ஓனர் வெறும் 50 கிலோ தானே ஓடி புது இருக்குது. வண்டிக்கு ஈக்குவல் பிளஸ் தானே. சிஎன்ஜி இருக்கறனால ஃபுல்லாவே லோன் தருவாங்க. ஓகே. ஏதோ அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த டிசைன். அடுத்தது பாத்தீங்கன்னா இது டிசைர் 2023 4 சிலிண்டர் வண்டி. ம். இது ஓடி இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 12,000 கிலோமீட்டர் தான். வெறும் low mileage. பண்ணலாமா? இதுவும் பாத்தீங்கன்னா சங்கர இது 2023 டிசைர் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல். ம். ஸ்டேரிங்லயே கண்ட்ரோல் வந்துடும். 4 சிலிண்டர் வண்டி மெயின். இப்போ வரதெல்லாம் 3 சிலிண்டர். இது cylinder. 4 சிலிண்டர் வண்டி. வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ம். எந்த கிளைம் எதுவுமே இல்லாத வண்டி. வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்ல. ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸோட உள்ள வண்டி. ம். வெறும் 12,000ங்கிறது புது வண்டிக்கு சமம். ரிப்பனை கட்டினா புது வண்டி மாதிரி புது எடுத்துட்டு வண்டி. போயிடலாம். ஓகேண்ணா. இதுக்கு என்னென்ன விலை கேட்டீங்க? இதுக்கு விலை பாத்தீங்கன்னா 7.25 கேக்குறேன். ம். அதுல ஏதாவது கொஞ்சம் குறைச்சு வாங்கிட்டு வந்துருவேன். கண்டிப்பா. ஏன்னா கிலோமீட்டர் கொடுக்கலாம். வெறும் கிலோமீட்டர் 10,000 ஓடாத வண்டி இல்ல. கஸ்டமர் சொல்லி இருக்கிறதே அதுதான். ஓகே. ஏதாவது ரீசனபிளா மார்க்கெட் ரேட் வரையில கொடுத்துருங்க. ம். வண்டி ஓடாத வண்டிங்க சார். எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ம். மெயின் 4 சிலிண்டர் வண்டிக்குன்னு தேடி வராங்க. ஏன்னா ஆமா. லாஸ்ட் டைம் ஆடு போட்டப்ப 4 சிலிண்டர் வண்டி ம். ஒரு டிசைர் தான் இருந்துச்சு. ஆமா. கிட்டத்தட்ட கேட்ட கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு 15 கஸ்டமர் கிட்ட கேட்டாங்க. பர்டிகுலரே அந்த 4 சிலிண்டர் வேணும்னு கண்டிப்பா. கேட்டேன். ஒரு வண்டியை வச்சுட்டு எல்லாத்துக்கும் பண்ண முடியாதுன்னு தான் இந்த வண்டியை இப்ப இந்த ஆடுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. 4 சூப்பர்ண்ணே. சிலிண்டர் வண்டி. ரைட். ஓகே. அடுத்த வண்டி போயிடும். அடுத்துங்கண்ணே. இது பாத்தீங்கன்னா 2017 டீசல்ல பிரீசா. ம். VDIல ZA ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அலாய் வீலு எல்லாமே இருக்கும். ம். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். இதுலயுமே ஃபுல் ஃபிட்டிங்ஸோட இருக்கும். உள்ள இன்டீரியரும் பாருங்க நீட்டா இருக்கும். டச் ஸ்கிரீன் செட்டு, லெதர் சீட் கவரு. வண்டியை பொறுத்த வரைக்கும் யூசேஜ் கம்மியான யூசேஜ் தான் இதுவும். அது அந்த உள்ள டீசல் போற வாசனையிலே தெரிஞ்சிருது. அதான் 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 புது வண்டி ஸ்மெல் இன்னும் மாறாது. அந்த மாதிரி ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கார். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் காரு. ஓகேண்ணா. இதுக்கான விலை? இதற்கான விலை வந்து 7.25 கஸ்டமர் கோட் பண்ணாரு. ம். சார் அவ்வளவு எல்லாம் போவா சார், கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க. ம். 7 உடைச்சு வாங்கித்தரு நேர்ல வர ஓகே. கஸ்டமர். ஃபைனான்ஸ் இதுக்கு ஒரு 1 ரூபா இருந்தா போதும்ல. தாராளமா 1 ரூபா இருந்துட்டாலே போதும். எல்லா வண்டிக்குமே மேக்சிமம் பெரிய வண்டிங்களுக்கு எல்லாம் 1 ரூபா இருந்துட்டாலே போதும். ஃபைனான்ஸ் பண்ணி தந்தாரு. பாத்தீங்கன்னா பெலினோ. ம். இது பாத்தீங்கன்னா 17 ம். ஒரே ஓனர் தான். ம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டாப் வேரியண்டல் தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5.50 அவங்க கோட் பண்ணாங்க. ஓகே. அதை விட குறைச்சு வாங்கி தரேன். இது வந்து பலேனோ பெட்ரோல் தானே? ஆமா ஆமா ஆமா. ஓகே. புஷ்டாட்டட் வந்துருதுல. எல்லாமே வந்துடும். ஆல்பா வேரியண்டல் டாப் மாடல். உங்கள்ட்ட இன்டீரியர்லாம் வந்து நம்ம காட்டணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நீட்டா இருக்கிற கஸ்டமரோட வண்டிங்க தான் இந்த கண்டிப்பா. வாட்டி எல்லாமே வந்திருக்கிறதெல்லாம். வண்டியுமே ஓரளவுக்கு நல்ல தேர்வு ஆமா. நிப்பாட்டி இருக்கீங்க. நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் டீசல் டாப் வேரியண்டல் சிங்கிள் ஓனர் தான். இதோட மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 24 தரும். ஆமா. டீசல் வேரியண்டல் ஒரே ஓனர். இதுவும் பாத்தீங்கன்னா
விலை போன வாட்டியை விட இந்த வாட்டி குறைச்சே தந்துடலாம். ஓகே. போன வாட்டி போனது வேற வண்டி, அது பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு போனுச்சு, இது 5 உடைச்சே வாங்கி தந்தேன். அப்படியா? ஒரே மாசத்துல விலை குறையுது. ஓகே. ஆனா டிசைருக்கு போறவங்க இந்த வண்டிக்கு ஆமா, மைலேஜ் நல்லா இருக்கும்ல. மைலேஜ் அதுவும் இல்லாம இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப பெரிய செலவு வைக்காத. ஆமா ஆமா, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி டீசல் வண்டியில. அதுவும் ஹோண்டா பிராண்ட்ல அவங்களுடைய சர்வீஸே நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சர்வீஸ பத்தி குறைய யாரும் சொன்னது இல்ல. எல்லாமே நல்ல வண்டிங்க, நல்ல வெல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் உள்ள வண்டி தான் வச்சிருக்கிறோம். ஓகேண்ணே. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து இந்த வண்டி எல்லாம் பாக்குறோமாண்ணே? பாக்கலாம், இதெல்லாம் பாக்கலாம். இது எல்லாமே லோ பட்ஜெட்டுக்கு உண்டான வண்டிகள். இது பாத்தீங்கன்னா குயிட் 2017 ஆட்டோமேட்டிக் வண்டி. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 250 கேக்குறோம். ஓகே. 2 ஓனரு, ஆட்டோமேட்டிக்ல லோ பட்ஜெட்ல உள்ள கஸ்டமருக்காக இதை எடுத்திருக்கோம். 250 நிறைய பேர் இந்த சின்ன கார் எடுத்து. ஆமா, இதுக்கெல்லாம் கையில ஒரு 50 ரூபா இருந்தாலே போதும். ஒரு 50,000 ரூபா இருந்தாலே போதும். லோன் போட்டு கொடுத்துடலாம். 17 மாடல்ல. இது பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் சாண்ட்ரோ GLS. 2 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். 2012 மாடல், 2 ஓனர் வண்டி. லெதர் சீட் கவர், நீட் இன்டீரியரோட இருக்கும். ஏசி எல்லாம் நல்லா ஒர்க்கிங், எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் கொடுப்போம். ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது. 2 ஓனர் தான் சாண்ட்ரோ பொறுத்த வரைக்கும். இது 1.1 அது. ஆமா ஆமா. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா வேகனார் 2012 மாடல் VXI ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோட உள்ள டைப்பு, லோக்கல் நம்பர் தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 280க்கு கொடுத்துருவேன். 280க்கு. ஆமா ஆமா ஆமா. இதுக்குமே லோன் அவைலபிள் உண்டு. ஓகேண்ணே. இதுக்குமே 1 ரூபா வச்சிருந்தாங்கன்னா மீதியை லோன் போட்டு கொடுத்துடலாம். எல்லாமே பவர் விண்டோட உள்ள டைப் VXI. அது அங்கிட்டு இருக்க டீசல் மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, அதேதான். வெறும் 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2017 ZDI பிளஸ் இருக்கிறதுலே டாப் மாடல், லோக்கல் நம்பர். இந்த கலர்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. இத கஸ்டமர் வந்து வீட்டுல வச்சு காட்டுங்கன்னா, இல்ல சார் எனக்கு ஆபீஸ்க்கு வண்டி வரணும், வந்தாதான் சார் நான் சேல் பண்ணி தர முடியும்னு அதுக்காக கொடுத்து விட்டாரு. அவரோட முதல் கண்டிஷனே வெயிலையும் மழையிலும் நிக்க கூடாதுங்கிட்டாரு. அதனால தூக்கி உள்ள போட்ட வண்டி வாங்குறவங்களும் அதே கண்டிஷன்ல வச்சுப்பாங்க அப்படிங்கிற. ஏன்னா ஓடி இருக்கிறது வெறும் 40 தானே. டீசல் வண்டி வெறும் 40,000 கிலோமீட்டர், டாப் மாடல் ZDI பிளஸ். சரி, இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? இதுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா 750 கேக்குறாங்க. வண்டி நல்லா இருக்கும். மேக்சிமம் ஃபுல் லோனே வாங்கி தந்துடலாம். ஃபுல் லோனு. ஆமா, டீசல் வண்டி இன்னைக்கு 10 லட்சம் ரூபா வச்சுட்டு பொது வண்டி டீசல் கேட்டாலும் கிடையாது. அதனால டீசல் வண்டி வச்சிருக்கவங்க பொன்முட்டேற வார்த்தை தான். அது மாதிரி இந்த கலர் எல்லாம் போய் டக்குன்னு நினைச்சோன்னே வாங்கவும் முடியாது. கலர் எல்லாம் ஃபேன்சி கலர். இது பாத்தீங்கன்னா 2019 குயிட்டு, 2 ஓனரு. விலை ரொம்ப ரொம்ப கம்மியாவே கொடுத்துட்றேன். 3 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். 19 யாருமே தர முடியாத ரேட்டுக்கு நான் தந்துடுறேன். ஓகே. இது அப்படின்னா ஃபைனான்ஸ் ஃபுல் லோன், மைலேஜ் இதுக்கெல்லாம் கையில பேப்பர் சரியா இருந்தா போதும், ஃபுல் லோன் வாங்கி தந்துடுறேன். இனிஷியல் பேமெண்ட்டே தேவையில்லை. ஓகே. பேப்பர்ஸ், சிபில் ஸ்கோர் நல்லா வச்சுட்டுவாங்க, ஃபுல் லோனே வாங்கி கொடுத்தேன். ஏன்னா 19 மாடல், அதான் மைலேஜ் உங்களுக்கு 24 தரும். ஓகே. இது பாத்தீங்கன்னா 7 சீட்டட் வண்டி, ஈகோ மாடலு. 2020 மாடலு, நீட் இன்டீரியர் இருக்கும், 2 ஓனர், திருச்சி நம்பரு, 7 சீட்டடு, பியூர் பெட்ரோலு. இதோட விலை பாத்தீங்கன்னா கம்மியாவே தந்துடுவேன். சீட்டு கீட்டு லெதர் சீட் கவரோட இருக்கும். விலை பாத்தீங்கன்னா 4 ரூபா கேட்கறாங்க கஸ்டமர், ஒரு 3.25 வாங்கி தந்துருவேன். 20 மாடல். ஆமா, 20 மாடல் யாருமே தர முடியாத ரேட்டுக்கு நான் தந்துடுறேன். கண்டிப்பா. அந்த ஒரு 3.25. ஆமா. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா போன வாட்டி 1 ரூபா பட்ஜெட்ல ஆல்டோ ஃபாதர் வண்டி போட்டோம். ஆமா, ஃபாதர் வண்டின்னு கேட்டாங்க. அதே ஃபாதர் வண்டி வந்திருக்குது இந்த வாட்டி. ஸ்விஃப்ட் 2005 மாடலு, 150க்கு வெரி ஃபைனலா தந்துடுறேன். FC எல்லாம் கரண்ட்ல இருக்குது, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது. டீசல் பெட்ரோல். வண்டி நீட்டா இருக்கும். தாராளமா எடுக்கலாமே. தாராளமா 1.5 ரூபா பட்ஜெட்டுக்கு ஸ்விஃப்ட் தர யாருமே தர முடியாது. ஒருத்த டீல். ஆமா ஆமா. ஆனா இந்த டைம் உண்மைக்குமே நிறைய வண்டிகள் வந்து ஒத்தான டீலா போட்டிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சில வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா மைலேஜ் ஒருத்தா இருக்கு. அந்த பொலேரோ எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்மியா சொல்லிருக்கீங்க. பாடி ஒரிஜினல் பாடி, சின்ன பிரஸ்ட் டச் கூட இருக்காது.
ஆனா இதுக்கு 2005 போது லோக்கல் ஃபைனான்ஸ் கிடைக்குமாண்ணே? லோக்கல் ஃபைனான்ஸ்ல மேக்சிமம் ₹1 வரையும் வாங்கி தரேன். ஓகே சூப்பர். அப்போ லோ பட்ஜெட்ல ஒரு 50,000 ஆமா, இருந்துச்சுன்னா எடுக்கலாம். ₹50,000 இருந்தா லோ பட்ஜெட்ல வாங்கி. அடுத்தது ஹோண்டா சிட்டி பாத்தீங்கன்னா சன்ரூஃபோட உள்ளது. ம். இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் 450 தான் கேக்குறாங்க கஸ்டமர். 2015 மாடலு. 15. ஆமா ஆமா. ஓகே. சன்ரூஃப் எல்லாமே உள்ள டைப்பு. லெதர் சீட் கவரு, ஸ்டேரிங்லயே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். ஆட்டோமேட்டிக்ல 450க்கு வாங்கி தந்துடுறேன். 450 ஒர்த்து டீல். ஆமா ஆமா. ஆட்டோமேட்டிக் ஓகே. டாப் வேரியன்ட். இது வந்து பெட்ரோல். ஆமா ஆமா. ஹோண்டா சிட்டி பெட்ரோல். இதே வேற கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6.5 லட்சம் ரூபாய்க்கு கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நம்ம தர்றது 4.5 லட்சம் ரூபாய்க்கு தரோம். ஓகே. இது 2017 குயிட்டு 1000 சிசி சிங்கிள் ஓனர் நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனோட இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3.25 கஸ்டமர் கேட்கிறாரு. சார் ஏதாவது நெகோசியபிள் பண்ணா சரி கஸ்டமர் வரையில கூப்பிடுங்க பண்ணி தரேங்கன்னு சொல்லிட்டாரு குறைச்சு. அதனால இதுக்கு எக்ஸாக்டா என்னால ரேட்டு பிக்ஸ் பண்ண முடியல. நேர்ல வாங்க குறைச்சு வாங்கி தரேன். சூப்பர். கலர் நல்லா இருக்கு. ஆமா ஆமா. சில்வர் கலரு. ஒரே ஓனர் தானே. ஓகே. நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கா கம்பெனி மெயின்டெனன்ஸோட இருக்கு. நம்ம அடுத்த வண்டி போறோம். வண்டி பாத்தீங்கன்னா டொயோட்டா பிராண்டு எஸ் கிராஸ். டொயோட்டாவுல கிராஸ் டைப் உள்ள வண்டி. ஆமா. இது பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி. 450க்கு வாங்கி தந்துடுறேன். 450. இது ஆமா ஆமா. பெட்ரோல். ஆமா டீசல்ண்ணே. ஆமா 2 ஓனர் டீசல் வண்டி. எல்லாமே நீட் இன்டீரியர் இருக்கும். டச் ஸ்கிரீனு எல்லாமே இருக்கும். ஓகே. நல்ல ஒரு ஸ்டைலிஷ்டான. ஆமா ஆமா. எத்தியோஸ் கிராஸ்ங்கிறது தேடி வராங்க கஸ்டமர் அதுக்காக. இல்ல அதுக்கான ஆடியன்ஸ் இன்னும் இருக்காங்கண்ணே. கண்டிப்பா டொயோட்டா பிராண்டுங்கிறது நம்பர் 1 பிராண்டால இருக்குது இன்னைக்கு. ஓகேண்ணே. இது என்ன மாடல் சொன்னீங்கன்னு? 2015. 15. அடுத்து பாத்தீங்கன்னா 2018 ஓம்னி வேன் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர். இது வரைக்குமே வெறும் 50 கிலோ தான் ஓடி இருக்குது. 0203. ஆமா ஆமா. ஃபேன்சி நம்பரோட இருக்கும். இது வரைக்கும் 50 தான் ஓடி. ஆமா ஆமா 50 தான் ஓடி இருக்கு. நீட் இன்டீரியரோட இருக்கும். சீட் கவரு எல்லாமே புது கவர் தான் போட்டிருக்காங்க கஸ்டமர். வெறும் 50,000 தான் ஓடி இருக்குது இது வரைக்குமே. ஓகேண்ணே. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3.25 கேக்குறாங்க. அதுல ஏதாவது குறைச்சு வாங்கி தந்துருவேன். 325. ஆமா ஆமா. கஸ்டமர் கேக்குற ரேட்டு. இது பாத்தீங்கன்னா 2022 வேகனார்ல ஜெட்எக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர் வெறும் 70,000 ஓடி இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 550 கேக்குறாங்க. அதுல ஏதாவது குறைச்சு வாங்கி தந்துடுறேன். நியூ ஷேப். ஆமா நியூ ஷேப்ல 22 ஆமா. ஜெட்எக்ஸ்ஐ. ஜெட்எக்ஸ்ஐ பிளஸ்னா அலாய் வீல் எல்லாமே வந்துடும். அலாய் வீல் பேக் வைப்பர். இது ஜெட்எக்ஸ்ஐ ஏர் பேக் எல்லாமே கம்பல்சரி செட் டிக்கெட் எல்லாமே வந்துடும். டயர் புதுசு போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. 4 டயருமே புது டயர் தான். இது பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் 2017 டீசல் வேரியன்டில் VDIல ஆப்ஷனல் 2 ஓனர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 550 கேக்குறாங்க. இதோட பிரைஸ் அந்த 550ல குறைச்சு வாங்கி தந்துடுறேன். 17 VDI ஆப்ஷனல். 17 VDI ஆப்ஷனல் டீசல் வேரியன்ட். டீசல் 550 தானே. 550 கேக்குறாங்க. அதுல ஏதாவது குறைச்சு வாங்கி தந்துடுறேன். ஓகே. லோ பட்ஜெட் ஆல்டோ 800 வித் கேஸ் டேங்கோட இருக்குது. எல்பிஜியோட இருக்கு. ஆமா ஆமா. எல்பிஜி இருக்கு. 2013 மாடலு. யாருமே தர முடியாத ரேட்டுக்கு தர 175க்கு தர. 175. 175 தான். ஏசி பவர் ஸ்டீரிங்கோட உள்ளது. என்ன மாடல்? 2013 மாடல். சூப்பர்ண்ணே. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோட உள்ளது. வண்டி நம்பருமே காரைக்குடி நம்பரு. ஆமா. ஃபேன்சி நம்பர் 18 14. கண்டிப்பா கண்டிப்பா. LXI. ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருவோமா? அடுத்தது பாத்தீங்கன்னா இது 16 வேகனார் ஆட்டோமேட்டிக்ல லோ பட்ஜெட் வண்டி. 350க்கு கஸ்டமர் கேக்குறாங்க. அதுல ஏதாவது குறைச்சு வாங்கி தரேன். வண்டி நீட்டா இருக்கும். சில்வர் கலரு எல்லா ஆப்ஷனும் உள்ள வண்டி தான். 350. ஆமா ஆமா. அப்ப லோன் எவ்வளவுக்கு ஆகும்? இதுக்கு லோன் ₹3 வரையுமே வாங்கி தரேன். இதுக்கும் கையில ₹50 இருந்தா போதும். ஓகே. ஆட்டோமேட்டிக்ல லோ பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல ஆட்டோமேட்டிக் கண்டிப்பா கண்டிப்பா. அது வேகனார்ல கிடைக்கிறது கஷ்டம். ஓகேண்ணே. நல்லாவும் இருக்கு வண்டி. அடுத்தது இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள வண்டி. ஆமா. இது பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட்ல செடன் டைப்ல உள்ள வண்டி. மான்சா 2012 2 ஓனர் 2 உடைச்சு வாங்கி தரேன். யாருமே தராத குவார்டர் ஜெட் இன்ஜின். 180 ரேஞ்சுக்கு வாங்கி தரேன். 2012 டீசல் வேரியன்ட்.
ஓகே. டிவி எல்லாம் இருக்கு. டிவி ஆமா 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 எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். சரிண்ணே. 2012 குவார்டர் ஜெட் இன்ஜின். ஓகேண்ணே. ஸ்கோடாவில் 2012 லோ மாடல் இது. இது பாத்தீங்கன்னா 250க்கு வாங்கி தரேன். செடன் டைப் டீசல் வேரியன்ட். 250. ஆமா நீட்டா தான் இருக்கும் இன்டீரியர். சரிங்கண்ணே, இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்களா? வண்டியில எதுவும் வேலை இருக்குமாண்ணே? அந்த மாதிரி வேலை உள்ள வண்டிகளே நாங்க வச்சுக்கிறது இல்லைங்க. அப்ப நான் இதை எடுத்துக்கொண்டு போய் ஓட்ட வேண்டியதான். தாராளமா எடுத்தா கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கலாம். ஓகேண்ணே, எங்களுடைய இலக்கு அடையறதா சரி. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஆனா வண்டி பாடி பாருங்க தெளிவா இருக்கும். சூப்பரா டீசல் வண்டியில 2000 ரூபாய் பட்ஜெட்ல யாருக்கும் கிடைக்காது ஸ்கோடாவுல. ஆமா, மைலேஜ் நல்லா கிடைக்கல. கண்டிப்பா சூப்பர் மைலேஜ் தரும். 18 குறையாது. ஆனா இந்த ரெண்டு வண்டிக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குமா? லோக்கல் தான் கிடைக்குமா? லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கி தரலாம். ஏன்னா வருஷம் கம்மியா இருக்குதுல. 12 மாடல். ஓகே. அடுத்து ஃபைனான்ஸ் கேக்குறீங்களா? 2018 எடுத்துங்க. கிரிட்டா டீசல் யாருமே தர முடியாத ரேட்டுக்கு தர. ஓகே. 650க்கு தர. 650. ஆமா ஆமா. என்னன்னு எனக்கு டீசல் பெட்ரோல் கிடையாது டீசல். 2017 18 2 ஓனர். ஓகே. டியூல் ஏர் பேக், ஸ்டேரிங்ல வந்துரும். டச் ஸ்கிரீன் செட்டு, லெதர் சீட் கவர் எல்லாமே வந்துரும். யாருமே தர முடியாத ரேட்டுக்கு தர. மேனுவல். பரவாயில்ல, நல்ல ரேட்ல 2018 கிரிட்டா. ஓகே. கஸ்டமர் கிட்ட இருக்கிறதுல 7 ரூபா தான். ஆனா நான் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் வச்சிருக்கேன் 650. நல்ல கஸ்டமர் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு இவரும். அதனால எவ்வளவு குறைச்சு பண்ணி தர முடியுமோ பண்ணி தரேன். ஒருத்தான ஆள் வந்துச்சுன்னா கரெக்டா கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஃபுல் லோனே கிடைக்குமே. 18 இல்ல மாடல். இது 14 ஸ்கோடா. ஆமா ஆமா. இது பாத்தீங்கன்னா 4 ரூபா கேக்குறாங்க. ஒரு 3.25 வாங்கி தரேன். 14 ஸ்கோடா. நல்ல ஒரு ஃபேன்சி நம்பரும் கூட. ஆமா ஆமா. 93. இன்டீரியரும் நீட்டா இருக்கும். ஓகே. சொன்ன மாதிரி நீட்டா இருக்கு. ஆமா ஆமா. இது வந்து நீங்க 375க்கு வாங்கி தரீங்க. 375க்கு வாங்கி தரேன். கஸ்டமர் கேக்குறது 4 ரூபா. 375க்கு வாங்கி தரேன். ஓகே. கலர் நல்ல ஒரு 14. அடுத்தது பாத்தீங்கன்னா மக்கள் ஆம்னி வேன் மட்டும் தான் காட்டுவீங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பா. அதுக்காக டாடா வெஞ்சர் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா இது ஒரே ஓனரு. இது வரைக்கும் ஓடி இருக்குது 46,000 தான் ஓடி இருக்குது. ஓகே. ஸ்கூல் ட்ரிப்புக்கு இல்ல லக்கேஜ் ட்ரிப்புக்கு பர்னிச்சர் கடை வச்சிருக்கவங்களுக்கு யூசேஜுக்கு ஆகணுமேனு. ஏன்னா லாஸ்ட் டைம் ஆர்டர் போட்டப்ப அந்த மாதிரி வண்டி இருக்குதான்னு கேட்டாங்க. அதனால இந்த வாட்டி அதையும் எடுத்து வச்சிருக்கோம். ஏசி ஒர்க்கிங் ஆனே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குமா. மெக்கானிக்ஸ் கண்டிஷன் 100% இருக்கு. இது வரைக்கும் ஓடி இருக்கிறது 45,000 தானே ஓடி இருக்குது. ஓகே. அதனால வண்டி நீட்டா இருக்கும். ஓகே. அடுத்த வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத. ஓகே. அடுத்த வண்டி இப்படி வந்துருங்க. உள்ள வண்டியை காட்டுறேன். லோ பட்ஜெட் ஈகோ 2013 ஈகோ. ஓகே. 260க்கு வாங்கி தரேன். 13 260க்கு வாங்கி தரேன். லோ பட்ஜெட் ஈகோ. இது 13 மாடல். ஆமா ஆமா ஆமா. 260 எடுத்து கொண்டு வேலை இல்லையே. அதெல்லாம் வேலை வெட்டி இல்லாத வண்டியா தான் வச்சிருக்கோம். உள்ள நீங்களே தொடர்ந்து பாத்தீங்கன்னாலே தெரியுமே வண்டி யூஸ் பண்ணிருக்கிறது எப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா கரெக்டான யூசேஜ்லயும் உள்ள வண்டியா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆனா ஒருத்தான டீல்னே. பரவாயில்ல, இந்த டைம் நல்ல டீல் கொடுத்துருக்கீங்க வண்டி. கண்டிப்பா. ஓகே. அடுத்த வண்டி பேர் அடுத்தது இது ஒரு ரெனால்டோ குயிட் 2018 19 ரெஜிஸ்ட்ரேஷன். இதுவும் பாத்தீங்கன்னா 275க்கு கொடுத்துருவேன். சிங்கிள் ஓனர். 275. ஆமா ஆமா 275 கொடுத்துருவேன். இதுக்கும் ஃபுல் லோன் கிடைக்கும். கையில இருந்து 25 ரூபா 30 ரூபா வச்சுட்டு வரவங்களுக்காக இந்த மாதிரி வண்டியை ரெஃபர் பண்றோம். பேப்பர் சரியா இருந்து சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா ஃபுல் லோனே வாங்கி தருவேன். ஓகே. அடுத்த வண்டி ஏன்னா மாடல் கூட இருக்குல்ல. ஆமா, மாடல் கூட இல்ல. இது பாத்தீங்கன்னா 18 குயிட். இது 18. ஆமா இது 18. இது 2 ஓனர். இத பாத்தீங்கன்னா 250க்கு வாங்கி தரேன். முடிஞ்சா அதுல ஏதாவது குறைச்சு வாங்கி தரேன் நேர்ல வர்றப்ப. 2,50,000. ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஒர்த்துனே. அடுத்தது சைலோ. சைலோ மாடல் என்ன? 2012 2 ஓனர். E4. E4. ஆமா ஆமா ஆமா. E4னா மைலேஜ் நல்லா கிடைக்கும். நல்லா இருக்கும். ஈகிள் இன்ஜின். மைலேஜ் நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 450 கேக்குறாங்க. அதுல ஏதாவது குறைச்சு வாங்கி தரேன். நீட் இன்டீரியரோட சீட் கவர் எல்லாமே சூப்பரா இருக்கும். இன்டீரியர் சூப்பரா இருக்கு. வெளியில வண்டியோட கலர் தான் ஒரு மாதிரி டல்லா தெரிஞ்சு. இல்ல இதோட கலரே பாத்தீங்கன்னா மிஸ்ட் சில்வர்ம்பாங்க. மிஸ்ட் சில்வர். ஆமா ஆமா. சில்கி சில்வர் வராது. மிஸ்ட் சில்வர். ஓகே ஓகே. கொஞ்சம் டார்க்கா இருக்கும் சில்வர். அதான் ஒரு மாதிரி புகையா தான் தெரியும். ஆமா ஆமா. ஓகே. இதுக்கு லோன் ஆகுமானே? தாராளமா வாங்கி தரேன். என்னென்ன லோன் ஆகும்? லோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரூபா 3,000 ரூபா வரையுமே வாங்கி தரேன். ஓகே. அடுத்த வண்டி பேர் அடுத்தது லோ மைலேஜ் ஒன்னு ஈகோ. வெறும் ஓடி இருக்கிறதே இது வரைக்கும் 33,000 தான்.
ம். 2021. 21 அது. ஆமா. ம். 4.25 கேட்பாங்க. ஒரு 4.50க்கு வாங்கி தரேன். ம். ஓடி இருக்கதே இவ்வளவுதான் ஓடி இருக்குது. எவ்வளவு 4.25 ஆமா ஆமா 4.50க்கு வாங்கி தரேன். இது ஏசி ஒர்க்கிங்கா? எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனோட இருக்கும். ம். ஒரே ஓனர் தானே, வெறும் 33 தானே ஓடி இருக்குது. ஆமா. வெறும் 33? ஆமா 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 33,000 தான் லேட்டஸ்ட் ஓடி மாடல்ல இருக்குது. நான் அது இங்கிட்டு வெளியில இப்படி இருக்கு திருப்பூர் என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் TN39. அங்க உள்ளவங்க எல்லாம் இது மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே. அந்த ஊருக்காரர் நம்ம ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. ம். அதுக்காக இங்கேயே கொடுத்துட்டாரு. ஓகே. விலையும் குறைச்சு வாங்கி தரேன். ஓகே. நல்ல வண்டி, எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாத வண்டி. ஓகே. நான் எல்லாமே குறைச்சு சொல்லியிருக்கேன், ரேட்டை தான் சொல்லியிருக்கிறேன். ம். அதுலயுமே குறைச்சு வாங்கி தரேன். ஓகே. இது அடுத்து? அடுத்த வண்டி ம். 2012 ஆல்டோ K10. ம். ₹2 தான் விலையே கேட்கிறேன். ம். அதுல ஏதாவது குறைச்சு வாங்கி தரேன். டயர்ல இருந்து எல்லாமே, இன்டீரியர்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்கும். ஓகே. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோட உள்ளது. இன்டீரியர் சூப்பரா இருக்குண்ணே. ம் மைலேஜ் எவ்வளோண்ணே கிடைக்கும்? மைலேஜ் இது உங்களுக்கு 20 கிட்ட வருங்க. ம். நல்லா இருக்குண்ணே வண்டி. சில்வர் கலரு, வண்டி நீட்டா இருக்கும். ஓகே. இந்த வண்டியுமே ஒர்த் டீல் தான். ₹2 தானே விலையா கேட்கிறோம். ஃபைனான்ஸ்? தாராளமா ₹1 வாங்கி தரேன். லோக்கல் தான். லோக்கல். ஓகே. 12 மாடல் தானே. ஓகே. மெட்ராஸ் நம்பர் இல்லாம தான் எல்லா வண்டியுமே சொல்லி இருக்கிறேன். ஆமா. அதனால லோக்கல் நம்பருக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கிடலாம். ஓகேண்ணே. அதுக்காக நன்றி. வேகமா விறுவிறுப்பாவும் சொல்லிட்டீங்க வண்டிலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வண்டியுமே விலைய ரேட்டு குறைச்சு தான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு ஆஃபர் தரேன். வெற்றி சுடர் பார்த்துட்டு வரேங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் என்னால என்ன பண்ணி தர முடியுமோ, அதாவது ஆஃபர்லயும் சரி, ரேட்லயும் சரி, மேக்சிமம் ஆஃபர் பண்ணி தந்துடுறேன். ப்ளஸ் பேப்பர் ஒர்க்கா இருக்கட்டும், வண்டி ஒர்க்கா இருக்கட்டும், எதா இருந்தாலும் குறைகள் இருந்தா எங்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்க உங்களோட ஆதரவு இல்லாம நாங்க வளர முடியாது. குறைகள் இருந்தா சொல்லுங்க, நிவர்த்தி பண்ணி தரோம். ஓகே. ஏன்னா எல்லாமே குட் கண்டிஷன்ல உள்ள வண்டி தான் வச்சிருக்கோம். அதையும் மீறிட்டு மோட்டார்ல நடக்கிறது இயல்பு. இருந்தாலும் வாடிக்கையாளர் எங்களோட கஸ்டமருங்கிறதுக்காக நாங்க பண்ணி தரோம். எவ்வளவு சீக்கிரம் வராங்களோ அந்த ஆஃபர் ரேட்ல என்ன குறைச்சு வாங்கி தர முடியுமோ வாங்கி தரேன். மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன். வெற்றி சுடர் வாடிக்கையாளரும் அதை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்கன்னா என்னால முடிஞ்ச ஆஃபர் பண்ணி தரேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் உங்க ஆதரவை எதிர்பார்க்கிறோம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் காரை வாங்கிட்டு போங்க. நன்றிங்க. நன்றி. ஓகே. எங்க காருக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் இங்கே பிடிச்சிருந்துச்சுனால அதனால நான் ஒரு பெஸ்ட் ஆஃபரு, பெஸ்ட் டீல்லாம் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா எனக்கு பர்சனலாக மனசுக்குள்ள பட்டுச்சு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக 20,000 30,000 வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி காரோடைய குவாலிட்டிலையும் அவங்க வந்து உத்தரவாதம் கொடுக்கையில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். என்னுடைய உழைப்பு பிடிச்சிருக்கு, என்னுடைய அந்த தேடுதல் பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். யூஸ்டு காரில் நல்ல கார் தேடுறீங்க அப்படின்னா, உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் நல்ல கார் தேடுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ரெஃபர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல கார்களை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். ஏன்னா நம்ம வந்து யூஸ்டு காரில் வெறும் கார்களில் மட்டும் வீடியோ போடலை, அங்கே வந்து நம்பிக்கையும் வீடியோ போடுறோம், நம்பிக்கையும் கொண்டாந்து சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போடலாம் ஏதோ ரைட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வெற்றி சுடர் சேனலுக்குள்ள ஒரு நல்ல கார்களை கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க முயற்சி பண்ணி கொண்டாந்து சேர்க்கும்போது அதோடைய மதிப்பே கூடுது. ஸோ அதனால் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.